Amen. Amen. Haberaha. Vega kavod. Ha hakma. Vega troda. Ha yakar. Vega gavura. Vega os. Lelogenu. Leol me. Olamim. Amen. Shema. Shema Israel Yah Eloheinu Yah Yagad. Vayagapta. Yah Elohecha. Vegal Avocha. Vegal Nafshecha. Vegal Mevodecha. Amen. பிரியமானவர்களே, சில வேத வாக்கியங்களோடு மகிமையின் பிதாவானவரை நாம் சற்று ஆழமாக கற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துவாராக. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமீன். நாம் இங்கே காண்கிறதான இந்த வேத வசன வாயிலாக முன் செல்ல நம் பிதாவானவர் கிருபை செய்வாராக. யாவரும் அறிந்திருக்கிறதான ஒரு அருமையான வசனம் இங்கே எபிரெய மொழியிலே நாம் காண்கிறோம். அதை நாம் வாசித்து முன்கடந்து செல்ல நம் தகப்பன் நமக்கு கிருபை செய்வாராக. பெரேஷித் பாரா எலோஹிம் ஏத்கா ஷமாயிம் பே ஏத்கா ஆரட்ஸ். மிக சிறிய வசனம், வேதம் சார்ந்த அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு வசனம். பெரேஷித் பாரா எலோஹிம் ஏத்கா ஷமாயிம் பே ஏத்கா ஆரட்ஸ். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மிக குறுகிய வசனம். ஆனால் அவர் முதல் தன் சிருஷ்டிப்பை அங்கே உருவாக்கின பொழுது அல்லது பிறப்பித்த பொழுது காணப்பட்டதான முதல் வாக்கியம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே நான் பார்க்கிறோம், பெரேஷித் பாரா எலோஹிம். எலோஹிம் எலோஹிம் என்றால் தேவன், கடவுள், இறைவன், ஆண்டவர், இப்படி பல்வேறு விதமான பொருட்களை உடையதாக இருக்கிறது. அப்படியானால் தேவன்தான் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரா? ஏனென்றால் நாம் கேள்விப்படுகிறபடியே இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள், தேவன்மார்கள் உண்டென்று நாம் அறிகிறோம். குறிப்பாக இந்திய தேசத்திலே உலகத்திலேயே அதிக தெய்வ தொழுகை, தெய்வ நமஸ்காரம், தெய்வ விசுவாசம், தெய்வங்கள் விசுவாசம் உள்ள ஒரே தேசம் இந்தியா. நாம் இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை, அதன் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் அதை எபிரெய மொழியிலே முதலாவது வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் எபிரெய மொழியிலே. எல்லே டோலடோத்கா ஷமாயிம் பெஹா ஆரட்ஸ் பெஹிபாராம் பயோம் அசோட்ஸ் யாஹ் எலோஹிம் எரட்ஸ் வே ஷமாயிம். நாம் தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அது எபிரெய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது, யாஹ் எலோஹிம் வானத்தையும் பூமியும் பிறப்பித்த நாட்களிலே வானமும் பூமியும் பிறப்பிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இப்போ இங்கே ஒரு கேள்விக்குறி வருகிறது.
இங்கே நான் பார்த்தோம் அல்லவா, எலோஹிம் எலோஹிம் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரா என்பதற்கு பதில் இப்பொழுது நாம் வாசித்ததான ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது? எலோஹிம் ஆகிய தேவன் அல்ல, யாஹ் இங்கே இருக்கிறது அல்லவா, இது எபிரேய எழுத்துக்களான யோட் ஹே பௌ ஹே என்கிறதான 4 எழுத்துக்களை உடைய தேவன். 4 எழுத்துக்கள் அல்ல, இந்த 4 எழுத்துக்களை உடைய பெயராலான தேவன். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. வானத்தையும் பூமியும் அதன் சர்வ சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான் யாஹ். இது பல்வேறு விதங்களிலே இன்று சொல்லப்படுகிறது. யெகோவா என்றும் யாவே என்றும் யுவாக். அதை இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வவல் உயிரெழுத்தை சேர்ப்போமானால் 10க்கும் மேற்பட்ட 13க்கும் மேற்பட்ட விதங்களிலே அதை உச்சரிக்க முடியும். ஆனால் அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை நமக்கு யாரிடத்தில் அவர் தம்முடைய பெயரை சொன்னாரோ அவரும் நமக்கு கற்றுத்தரவில்லை. வேதத்தில் எங்கேயும் அப்படி எழுதப்படவும் இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டதான இஸ்ராயேல் ஜனங்கள் அந்த பெயர் வருகிறதான இடத்தில் எல்லாம் அடோனாய் என்று அவர்கள் அறிக்கையிடுவார்கள். ஏனென்றால் அதை உச்சரிப்பதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. அந்த அளவுக்கு அந்த பெயரானது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த பெயரைத்தான் இன்று ஒவ்வொருவரும் தங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு தயை உண்டு, அல்லது ஒரு உரிமை உண்டு. ஹலலு யாஹ் என்கிறதான அந்த வார்த்தையிலே ஹலல் என்று சொன்னால் துதிப்பது, லூ என்று சொன்னால் நாம், யாஹ் என்று சொன்னால் சர்வ வல்லவர். யாஹ் எனும் நாமத்தை உடைய சர்வ வல்லவரை துதிப்போம் என்கிறதான பொருள். இப்போ இங்க யாஹ் என்கிறதான வார்த்தை, அந்த பெயர் வர வேண்டும். யாஹ் எலோஹிம், அதாவது பெரேஷித் பாரா யாஹ் எலோஹிம் ஏத்கா ஷமயிம் தேயத்கா ஆரட்ஸ் என்பதுதான் சரியாக இருக்கும். பாருங்க, நம் பரமபிதாவானவருக்கு பரிசுத்த வேதாகமத்திலே அநேக சூட்டு பெயர்கள் இருக்கிறது. டைட்டில்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா. ஒரு கலெக்டர் அல்லது ஆளுநர் எடுத்துக்கொள்வோமானால், கலெக்டர் என்பது அவருடைய டைட்டில், அவருடைய கல்விக்கு கொடுக்கிறதான டைட்டில். அவர் பதவி வகிக்கிறதான அந்த இடத்திற்கு மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் அவர் பணியாற்றுகிறார். அவர் பல்வேறு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன், பல்வேறு விதமான அரசியலமைப்பு காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறார், கவனிக்கிறார். அவர் யாரு? கலெக்டர். அந்த கலெக்டர் மக்களால் கலெக்டர் என்று அறியப்படுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி போல நம் பரம பிதாவானவர் இன்று அவர் அழைக்கப்படுகிறதான, அவரே சொன்னார், இப்படி என்னை கூப்பிடு, இவர் நான், இந்த மாதிரியானவர் நான் என்றெல்லாம் மோசேயோடு தம்முடைய பரிசுத்தவான்களோடு பல்வேறு விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். அதில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் யாஹ் எலோஹிம். யாஹ் எலோஹிம் என்பதுதான் தலைமுறை தோறும் என்னுடைய பெயர் பிரஸ்தாவம் என்று சொல்கிறார். எரிச்சல் உள்ளவர் என்று கூட அவருக்கு ஒரு பெயர் உண்டு. யுத்தத்தில் வல்லவர், அதிசயம், சேனைகளின் யாஹ், சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இஸ்ரேலின் பரிசுத்த, சர்வ பூமியின் தேவன், சகலத்தையும் உருவாக்கினவர், நீதியாயிருக்கிறையா, மகத்துவமான ராஜா, ராஜாதி ராஜா, யூதருடைய ராஜா, தேவனுடைய வார்த்தை, வானத்தை பூமியின் சமுத்திரத்தை நீர் ஊற்றலை உண்டாக்கினவர்,
ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், பரலோக பிதா, பரிசுத்த பிதா, மகிமையின் பிதா, சர்வலோக நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி, இவ்வாறு அநேக பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. அதில் நான் இப்பொழுது வாசித்தான ஒரு பெயர்களிலே ஒரு பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வாறு அநேக சூட்டு பெயர்களிலே தம்மை வெளிப்படுத்தினவர். அவருக்கென்று ஒரே ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர்தான் அந்நாட்களிலே மோசேக்கு அவர் சொன்னதான இந்த எபிரே எழுத்துக்களை கொண்ட எபிரே 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பெயர். அதைத்தான் நாம் யாக் என்று சொல்லுகிறோம். யாகாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் அதற்குண்டான நாம் காண்கிறதும் நம்மால் காணக்கூடாததுமான அனைத்தையும் சிருஷ்டித்தார். யார் சிருஷ்டித்தார்? யாக் எலோஹீம், யாகாகிய தேவன், யாக் எனும் தேவன், யாக் என்னும் பெயரை உடைய தேவன். நாம் அதை தான் கருத்தில் கொள்ள. தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டிக்கல, யாக் ஆகிய தேவன், யாக் என்னும் பெயரை உடையவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, வேதத்திலே அவர் நாமத்தை குறித்து அநேக ரகசியங்கள், மறைபொருள்கள், வெளிப்படுத்தல்கள் இருக்கிறது. இந்த யாகாகிய தேவன்தான் ஒரு நாளிலே மோசேயிடத்திலே சொல்லுகிறார். மோசே இஸ்ராயேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே அவர் மோசேயை பார்த்து, மோசே மோசே, இந்த ஜனங்களை நீ வழிநடத்தி செல்வது நல்லதுதான். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏனென்றால் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்னுடைய பெயர் எங்க இருக்கு? தூதனுடைய உள்ளத்திலே தன்னுடைய பெயரை மகிமையின் பிதாவானவர் யாகாகிய பிதா வைத்திருந்தார். அதேனென்றால் ஒரு நாளிலே அவர் தாம் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு தாம் வெளிப்படுவார் என்கிறதான அந்த ரகசியம் அவர் வெளிப்படும் வரை காக்கும்படிக்கு அந்த பெயரை அவர் தூதனுடைய உள்ளத்திலே வைத்திருந்தார். அந்த பெயர்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது முன் குறிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு மகிமையின் பிதாவானவர் மனுஷனுடைய பாவங்களை விடுவித்து பாவங்களிலிருந்து அவனை மீட்டெடுக்கும்படிக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தும்படிக்கு இந்த பூமியிலே தம்மை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்த அந்த கன்னிகையாகிய மரியாளுக்குள் பிரவேசித்து அப்படி மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப் என்கிறதான அவருக்கு அந்த நியமிக்கப்பட்ட காலத்திலே யோசேப் இந்த காரியத்தை கேள்விப்படுகிறார். மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அதை கேள்விப்பட்ட உடனே அவர் ரகசியமாய், அவர் நீதிமானாய் இருந்தபடினாலே மரியாளை கேவலப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிடும்படிக்கு தன் இருதயத்திலே எண்ணுகிறார். அப்பொழுது யாரு இந்த உள்ளத்திலே வைத்தார் அல்லவா, அது யார் என்று பார்க்கும் பொழுது காபிரியேல் என்கிறதான தூதன். காபிரியேல் என்கிறதான அந்த தூதன் யோசேப்பினிடத்திலே வந்து, யோசேப்பே, மரியாள் வயிற்றில் இருக்கிறதான குழந்தையை குறித்து நீ சந்தேகப்படாதே, அது பரிசுத்த பிள்ளை, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. எனவே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யெஷுவா என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார்.
இந்த காபிரியலே அவர் பிறந்தவுடனே பெத்லகேம் பகுதியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான மேய்ப்பர்கள் மத்தியில் தோன்றி, இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்கு மஷியா இரட்சகராக பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறார். அப்படித்தான் மெஷியாவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்கள், அவர்களுக்கு யெஷுவா என்கிற பெயரிலே தாம் இங்கே குழந்தையாக பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார். அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த பெயர் அவருக்கு வந்தது. அவர் ஏற்கனவே, அவருக்கு நேற்று இன்னைக்கு இல்லை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் தம்முடைய பெயரை நினைவுக்கு வந்திருந்தார். எப்பொழுது சாத்தானை சபித்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னாரோ, அவள் வித்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொன்னாரோ, அன்றே இந்த பெயரை தன் உள்ளத்தில் வைத்திருந்தார். ஏற்ற வேளை வந்த பொழுது அவர் தூதனுடைய உள்ளத்தில் வைத்தார். அதை மோசேயின் இடத்தில் சொல்கிறார். அந்த பெயர் தான் யெஷுவா மஷியா என்கிறதான இந்த பெயர். எனக்கு அருமையானே, இங்கே நாம் பார்க்கிறோம், யாஹ் எலோஹிம் ஹூ யெஷுவா மஷியா. வானத்தையும் பூமி சிருஷ்டித்து, வானத்தையும் பூமி சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவராகிய யாஹ் எலோஹிம் தான் யெஷுவா மஷியாவாக இந்த பூமியிலே தம்மை மனுஷகுமாரனாக நமக்கு வெளிப்படுத்தினார் அல்லது மனுஷனாக அவதரித்தார் என்பது அதன் பொருள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த பெயரை குறித்து நாம் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதத்திலே நாம் கீழே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன், அதன் 14வது வசனம், அதைத் தொடர்ந்து கீழே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை என் பெயரை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை, விடுதலையை, மீட்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். பாவத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது தமிழிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது யாஹ் என்னும் பெயர் பலத்த துருகம், அந்த பெயருக்குள், யாஹ் என்கிற பெயருக்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை ஒரு உண்மையான சம்பவம் மூலமாக இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, கொரோனா நாட்களிலே கோவிட்-19 என்ற அந்த பொல்லாத வியாதி, அது மனுஷனால் உண்டு பண்ணப்பட்டது. அநேகரை கொல்லும்படிக்காக அந்த வியாதி அறிமுகப்படுத்தது. அநேகர் இறந்தார்கள். அது 2019ஆம் ஆண்டின் கடைசி பகுதியிலே உலகத்தில் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அது
தன் முகத்தை காட்டி பல்வேறு விதங்களிலே பல்வேறு ஜனங்களை சாகடித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே 2020வது ஆண்டு அன்று வாகனங்கள் முடக்கிவிடப்பட்டது, ரயில்வே நிறுத்தப்பட்டது, விமானங்கள் கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது. ஆயினும் அரசு மக்களுடைய தேவைகளை அறிந்து குறிப்பிட்ட சில வழிகளில் சில பேருந்துகளை இயக்கி கொண்டிருந்தது. அந்நாட்களிலே வாகனங்கள், சொந்த வாகனங்கள் வைத்திருந்தவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தது. அப்படித்தான் ஒருவன் ஓரிடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பயணித்து கொண்டிருக்கிறான். அவன் இருசக்கர வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கிறான். ஒரு மேம்பாலம் வருகிறது. அது தங்க நாற்கர சாலை என்று அழைக்கப்படுகிறதான 4-வே, அதாவது கன்னியாகுமரி காஷ்மீர் அல்லது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்குமான அந்த நாற்கர சாலையிலே அவன் பயணித்து கொண்டிருக்கிறான் ஒரு பகுதியை நோக்கி. அது ஒரு பக்க வழி, ஒரு பக்க சாலை. அது மட்டுமல்ல, அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதான அனைத்து வாகனங்களும் மிக வேகமாக ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை. அவன் தன் இருசக்கர வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கிறான். அவனும் குறைந்த வேகத்திலே அல்ல, சுமார் 90-100 என்கிறதான கிலோமீட்டர் வேகத்திலே அவனுடைய வாகனம் பயணித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேம்பாலம் வருகிறது. அப்பொழுது எல்லாரும் என்ன செய்யணும்? மாஸ்க் இருக்கு இல்லையா, மாஸ்க், இதானே மாஸ்க். இப்படி மாஸ்க் எல்லாரும் போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டிருக்கிறான், தலையிலே தலைக்கவசம் அணிந்திருக்கிறான். அந்த மேம்பாலம் மையப்பகுதி வந்த உடனே இந்த மாஸ்கின் இந்த பகுதி ஏதோ அவனுக்கு உறுத்த, அவன் இந்த ஹெல்மெட்டோடு தலைக்கவசத்தோட கண்ணாடியை மேலே தூக்கி விட்டு கை வைப்பதற்குள் அந்த 100 கிலோமீட்டர் வேகத்திலே பயணித்து கொண்டிருந்ததான அந்த வேகத்தினாலே அந்த இருசக்கர வாகனத்தின் வேகமும் எதிர்காற்றும் சேர்ந்து என்ன செஞ்சது? அவனுடைய இந்த மாஸ்க் இப்படியே முகத்தை மூடிக்கொண்டது. அதற்குள் மேலிருந்த கண்ணாடியும் கீழே விழுந்து விட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க அவனுடைய நிலைமையை. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை ஓடிக்கிட்டு இருக்குது. கண்கள் கட்டப்பட்டு விட்டது. முன்னாள் முழுவதும் அது சர்ஜிக்கல் மாஸ்க் ஆனபடினாலே முன்பக்கம் முழுவதும் வெள்ளையாக தெரிகிறது. என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இடது பக்கத்திலே 20 அடி, சுமார் 20 அடி ஆழத்திலே சர்வீஸ் சாலை என்கிறதான சாலை ஓடுகிறது. அதிலே வாகனங்கள் பெரிய முதல் சிறிய, பெரிது முதல் சிறிது வரையான அல்லது சிறிது முதல் பெரிது வரையான வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாலம் சற்று தாண்டின உடனே அந்த சாலை சற்று வளைவாக காணப்படுகிறது. இடது பக்கத்திலே ஷைன் போர்டு, ஸ்டீல், இரும்பினாலே பெரிய பெரிய போர்டுகள் வைத்திருப்பார்கள் அல்லவா, அப்படி ஒரு போர்டு அங்கே 1-2 காணப்படுகிறது. வலது பக்கத்திலே பல்வேறு விதமான வாகனங்கள் மிக வேகமாக, இவனை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கண் கட்டப்பட்ட நிலையில் அவன் சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்திலே தன் இருசக்கர வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த இந்த பொல்லாத சம்பவம். என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அவன் ஆயத்தமாகி விட்டான். இன்று நான் சாலையோடு சாலையாக பேஸ்ட் ஆகி விடுவேன். ஒன்றுமே தெரியாது, யாருங்கிற அடையாளமே தெரியாது. ஆனால் அவன் உள்மனது சொல்லுகிறது, நீ வாகனத்தை அந்த கியரை குறைத்து வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்து என்று. அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் மரணத்துக்காக. ஆயினும் பைக்கின் வேகம் குறைக்கும்படிக்கு சடனாக பிரேக் போட முடியாது. ஏனால் இருசக்கர வாகனம், கண் குருளாக இருக்கிறது. ஆயினும் அவன் முயற்சிக்கிறான். அந்த கியரை
4வதில் இருந்தது 3, 2. ஒன்றுக்கு வந்து நிறுத்தலாம் என்று எண்ணும் பொழுது அந்த இருசக்கர வாகனம் எங்கோ ஓரிடத்தில் உராய்ந்து வாகனம் நின்று சாய்கிறது. அவன் கீழே விழுகிறான். அந்த வாகனத்தின் பின்னால் அவன் ஒரு லக்கேஜ் கட்டி வைத்திருந்தான். முன்பக்கத்திலே ஒரு சிறு ஹேண்ட்பேக்கை வைத்திருந்தான். வண்டி சாய்ந்து விழுந்த மாத்திரத்திலே அவனும் கீழே விழுந்து சுதாரித்து கொண்டு எழுந்து என்ன நடந்தது என்று முதலாவது அவனுடைய தலைக்கவசத்தை எடுத்துவிட்டு அவன் முகக்கவசத்தையும் எடுத்துவிட்டு அவன் பார்த்த பொழுது மிக ஆச்சரியமான விஷயம் நடந்திருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இருபுற வருகிறதும் போகிறதுமான வாகனங்களின் சாலையை பிரிக்கும்படிக்கு நடுவிலே பூங்கா அமைக்கப்பட்டிருக்கும். அதை டிவைடர் என்றும் சொல்லுவார்கள். அது ஒரு அதிகாலை பொழுது சுமார் 8 மணி வேளையாக இருந்தது. இரவில் பெய்த பனியால் அந்த இடமெல்லாம் நனைந்து புற்கள் வளர்ந்திருந்தது. அவன் விழுந்தது அந்த புற்களின் மீது. எழுந்தான். அவனுக்கு வேறு ஒன்றும் ஆகவில்லை. சரிந்த வாகனம் அந்த சைடு ரிபீட்மெண்ட் சொல்லுவார்கள், அந்த உயரமான அந்த பகுதியிலே உராய்ந்து வாகனம் கீழே விழவில்லை, நின்று விட்டது. யோசிச்சு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை தப்புவிப்பேன். எவ்வளவு அழகான ஒரு கருத்தான அவருடைய வாக்கு தத்தம். அவருடைய வலது கால் ஏனென்றால் இப்படி போகும்போது வலது பக்கம்தானே டிவைடர் இருக்கிறது. இதற்கிடையில் எத்தனை வண்டி போனது, என்ன சம்பவித்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் இருசக்கர வாகனம் நின்று அவன் கீழே விழுந்து எழுந்து பார்க்கும் பொழுது அவன் உயிரோடு எந்த சேதம் இல்லாமல் அவனுடைய வலது பக்க கால் சுண்டு விரலில் சிறிதாக ஒரு மிகச் சிறிதான ஒரு சிராய்ப்பு, ஒரு சொட்டு இரத்தம் கூட வரவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு மகாபயங்கர விபத்திலிருந்து அவன் காக்கப்பட்டான். காரணம் அந்த ஒரே வசனம். அடுத்து அவன் நீதிமான் என்று தன்னை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் யாக் என்கிறதான நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வேத வாக்கியம் அன்றவனில் நிறைவேறினது. அது வேறு யாரும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் முன்னாலே இப்பொழுது இன்று நின்று பேசி கொண்டிருக்கிறதான எனக்கு தான் அது சம்பவித்தது. அந்த மகா கொடிய அரிதான விபத்திலிருந்து என்னை காத்தவர் என் மகிமையின் பிதாவாகிய யாக் யேசுவா மசியா என்கிறதான தம்முடைய நாமத்தினாலே. ஆகவே நாம் அவரை உண்மையாய் சரியாய் பற்றி கொள்வோமானால் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்னதான வாக்குத்தத்த வசனங்களை நம்மிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே வேதத்தை ஆழமாக படித்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் சாத்தியமாகும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் எலோஹிம் என்கிறதான ஒரு பொதுவான தேவன் அல்ல, யாக் என்கிறதான பெயரை உடைய தேவன்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதன் நீர் ஊற்றுகளையும் சிருஷ்டித்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஷாலோம் ஷாலோம் லாகம் பெஷம் யெஷுவா ஹாமஷியா எல்ஷடா யகே காஷர் யகே. ஆமீன்.